Thursday மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இட்லி பேட்டர் இல்லைன்னா மட்டும்தான் வீட்டில் இடியாப்பம் பூரி பொங்கல்ன்ட்டு இந்த மாதிரி செய்வேன். இல்லைனா டெய்லி தோசை இல்லை இட்லி தான். எல்லாரும் இந்த பொங்கல் லீவை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வீட்டில் இருக்கும்போது காணும் பொங்கல்னாலே வெளியே கிளம்பிடுவோம். ஆனால் இங்கே என் ஹஸ்பண்டுக்கு ஒரு நாள் தான் பொங்கலுக்கு லீவு அப்படின்றதுனால எங்கேயுமே வெளியே போகல, வீட்லேயே தான் இருந்தோம். அப்படியே லீவ் இருந்து வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சாலுமே இந்த குட்டின்னு வெளியே போயிட்டு அவங்க பின்னாடி சுற்றுறதுக்கு நம்ம வீட்லேயே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போலாம் தோணுது. இன்னைக்கு மார்னிங் எங்கள் அக்கா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்போ பேசும்போது பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரொம்ப அடம் பண்ணியிருக்கா. அவங்க இந்த லீவ் விட்டாலே ஒரே தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் அப்படி தானே இருந்திருப்போம். நம்ம ஸ்கூல் காலேஜ்னு படிக்கும் போது இந்த கண்டினியூஸ் லீவ்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் போனோம் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ லேசியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 days ஆச்சுன்னா நம்மளே நார்மல் ஆகிடுவோம். அதே மாதிரி அவ்வளோ நார்மல் ஆகிடுவா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோட இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா பை பை.